இருக்கும். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பக்கம் லவ் கண்டென்ட், இன்னொரு பக்கம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ரொம்ப அக்ரெஷனா இருக்கிறது, கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள ஃபேமஸ் ஆனவர் தான் கமருதீன். இப்போதைக்கு ரீசெண்டா நடந்த கோர்ட் டாஸ்க்ல கூட கமருதீன், பாரு அப்புறம் அரோரா இவங்கள பத்தியான டிஸ்கஷன் தான் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. வீக்கெண்ட்ல கூட ஆரம்பத்துல விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீன் ரோஸ் பண்ணாரு. கடந்த ஒரு சில வாரங்களாவே கமருதீன் விஜய் சேதுபதி கிட்ட பாராட்ட வாங்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கமருதீன் கடந்த ஒரு வாரமாவே ஹைலைட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பிக் பாஸ் வீட்ல இவங்களும் பார்வதியும் மைக் போடாம பேசின சில விஷயங்கள் தான். அதனால பிக் பாஸ் வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இதனால கடுப்பான ஹவுஸ்மேட்ஸ் ஒன்னா சேர்ந்து கமருதீன் பாருவுக்கு ஒட்டுமொத்த வீட்டையும் கிளீன் பண்ணணும், எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தது. இது எல்லாமே கமருதீன் மேல ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்திருக்குமோ, பார்வதி அப்புறம் அரோரா கிட்ட ஒரு லவ் ட்ரையாங்கல் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கேம் நகர்த்திட்டு போறாரோங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்திருக்கலாம். அது மூலயமா கமருதீனுக்கு அந்த ஓட் அப்படிங்கிறது பாதியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருவேளை இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா ஒண்ணு ரம்யா கமருதீன், இல்லனா எஃப்ஜே கமருதீன், இல்லனா வியானா கமருதீன், இந்த காம்பினேஷன்ல ஒரு ஆள் வந்து எல்ல போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்குது.